அனைவருக்கும் வணக்கம். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் என்ற பகுதியில் கால் இறக்கினார் என்று சந்தேகப்பட்டு அவருடைய 2 கால்களும் தன்னுடைய துப்பாக்கியில் சுட்டு தீவிர மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மணிகண்டன் என்பவர். இந்த காவல்துறை இசக்கிமுத்து அவர்கள் சாதி பெயரை சொல்லி தவறாக இழிவாக பேசி இப்பணியை செய்துள்ளார். உங்கள் ஊரில் உங்கள் பகுதியில் இந்த டாஸ்மாக் கள்ளச்சாரம் இருக்குல்ல, கள்ளச்சந்தையில் இருக்கிறவங்க அவங்கள ஏன் நீங்கள் தேடி போய் சுடலை? 2 வயசு குழந்தை முதல் 70 வயசு பாட்டி வரை உள்ள பெண்களை இழிவுபடுத்துவதும் கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணுவதும் கொள்ளையடிப்பவனும் மலையை புரண்டி தின்பவனும் பெண்களுக்கு எதிராக வன்கொடுமை பண்ணுறவனும் இது ஏன் நீங்கள் எதிராக கொலை குற்றம் பண்ணணும் ஏன் சுடலை? கஞ்சா விற்பவனை கண்டுக்காமல் விடுற அரசு தன்னுடைய வாழ்வியல் பொருளாதாரத்துக்காக பணமரம் ஏறி கல் இறக்கிய மணிகண்டன் அவர்களை ஏன் சுட வேண்டும்? சட்ட ஒழுங்கு சீர்கெட்டிருக்கா இல்லையா? மீண்டும் மீண்டும் இந்த திமுகவுக்கு வாக்கு செலுத்தினால் இதே நிலை நீடிக்கும். இது என்றும் மாறப்போவதே இல்லை. இசக்கிமுத்து அவர்கள் இப்பணியை செய்வது சரியானது அல்ல. அவரை கூடாது, பணியை விட்டே டிஸ்மிஸ் செய்யணும். கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு மனசாட்சி இருக்குங்களா? ஒருவன் தன் வாழ்வாதாரத்துக்காக கல் இறக்கினார் என்றால் அவர்களை நீங்கள் சுடுவது சரியா? செய்வர்களை கண்டிக்கணும்னா உங்கள் தென்காசி மாவட்டத்திலேயே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அவர்களை நீங்கள் சுடலாம்ல? சீமான் இனத்தான் அதனால இங்க நிற்கிறான். நாங்கள் தமிழர்கள், ஒரு தேசிய இனத்தின் மக்கள், உலகெங்கும் 13 கோடி எண்ணிக்கையில் கொண்டு 130 நாடுகளில் பரவி வாழக்கூடிய பேரின மக்கள் நாங்கள். உறவுகளுக்கு வணக்கம். நேற்று ஆலங்குளத்தில் பனையேறி தொழிலாளி தம்பி மணிகண்டனை இசக்கி ராஜா காலிலே சுட்டிருக்காரு. இப்போ தீவிர சிகிச்சை பிரிவில் தம்பி மணிகண்டன் இருக்காங்க. அவங்களுடைய குடும்பம் இப்போ பெரும் அளவில் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் என்று அந்த மண்ணில் நடந்து கொண்டு இருக்குது. நான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரி இல்லை மற்ற காவல்துறை உறவுகளுக்கு நான் கேட்கக்கூடியது, நான் வைக்கக்கூடிய கேள்விகள் சில இருக்குது. காவல்துறை என்றாலே ஏழை எளிய மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடியது என்றால் அந்த காக்கி சட்டைகள் உங்களுக்கு தேவை கிடையாது. அண்ணல் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு, மக்களுக்காக தான் சட்டமே தவிர சட்டத்துக்காக மக்கள் கிடையாது. அப்போ நீங்கள் அரசியல்வாதிகளுக்கு வேலை பார்க்கக்கூடாது, மக்களுக்காண்டி தான் நீங்கள் வேலை பார்க்கணும், மக்களை தான் நீங்கள் பாதுகாக்கணும். உங்களுக்கு அவன் பனையேறி கல்லே இறக்குனாலும் நீங்கள் வழக்கு பதிவு தான் செய்திருக்க வேண்டுமே தவிர அவன் மேலே துப்பாக்கி சூடு நடத்த உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தது யாரு? அந்த அதிகாரத்தை நீங்கள் எப்படி தவறாக பயன்படுத்தலாம்? உங்களை சுடுறதுக்கு அதிகாரம் கொடுத்தது யாரு? எங்களுக்கு அது தெரிஞ்சே ஆகணும். அதே போல் நாங்கள் கேட்குறோம், இந்த காவல்துறையில் உள்ள துப்பாக்கி எல்லாமே பெண் பிள்ளைகள் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்ய போடுதில்ல, அப்பம் உங்கள் துப்பாக்கி ஏன் பாய மாட்டேங்குது? விளாத்திக்குளத்தில் 1 மாதத்துக்கு முன்னாடி என் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை பண்ணி போட்டான்ல, அப்போ உங்கள் துப்பாக்கி பாஞ்சதுன்னா நாங்கள் பாராட்டு விழா நடத்தியிருப்போம். நெஞ்ச நிமிர்த்தி எங்கள் காவல்துறை எங்களுக்காண்டி இருக்குது, பெண் பிள்ளைகளுக்காண்டி பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் பாராட்டு விழா நடத்தியிருப்போம். இல்லை தெருவெல்லாம் ஓடுது புல்லா, ஆறா சாராயமும் கஞ்சாவும் ஓடுதில்ல, அந்த கஞ்சா விற்பவனை நீங்கள் சுட்டு கொண்டு இருந்தீங்கன்னா நாங்கள் பாராட்டு விழா நடத்தியிருப்போம். இல்லை போகிற வர்றவங்களை செயின் பறிப்பு, 2 வயசு பிள்ளையில இருந்து 60 வயசு பாட்டி வரைக்கும் கஞ்சா போதையை போட்டுட்டு கற்பழிக்கிறான் தெரியுமா, அவனை நீங்கள் சுட்டு கொண்டிருந்தீங்கன்னா நாங்கள் பாராட்டு விழா வச்சுருப்போம். அப்பெல்லாம் பாயாத உங்கள் தோட்டா எம் பண தொழிலாளி தம்பி மணிகண்டன் மேலே பாய்வதற்கான காரணம் என்ன? அந்த பெண் பிள்ளையும் ஆண் பிள்ளையும் என்ன பேசிச்சு? அநாகரிகமான வார்த்தைகளை இசக்கி ராஜா. ஒரு பிள்ளைகள்கிட்ட இப்படி தான் பேசுவாங்களா? உங்களுக்கு சட்டம், உங்களுடைய காவல்துறை அடிப்படை சட்டம் இப்படி தான் சொல்லி கொடுத்ததா? பெண் பிள்ளைகள்கிட்ட இல்லை ஆண் பிள்ளைகள்கிட்ட ஜாதியை சொல்லி பேசணும், அநாகரிகமான வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் பேசணும். இப்படி கெட்ட வார்த்தை பேசும்போது ஒரு சித்தப்பாக்காரரு எப்படி பார்த்துக்கிட்டு இருப்பாரு? யார் பார்த்துட்டு உங்கள் பிள்ளைய
யாராவது கெட்ட வார்த்தை போட்டு பேசுனா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா? யாராக இருந்தாலும் கோபம் வரதான் செய்யும். மானமுள்ள தமிழ் மண்ணில் பிறந்த பிள்ளைகள் கோபம் வரதான் செய்யும். கேட்டால் நீங்கள் வந்து சுற்றுவீங்க. உங்களுக்கு வேணும்னா வழக்கு போடுங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் கள்ளுக்கு தடை விதிச்சிருக்கு. ஆந்திரா, கேரளா எல்லா இடத்துக்கும் கல் வந்து அதிகாரப்பூர்வ உணவுப் பொருள். இந்த ஆளுகின்ற திமுக அரசு அவங்களுடைய சாராய தொழிற்சாலையினால் வரக்கூடிய பண முதலைகள், அவங்களுடைய பண லாபத்துக்காண்டி சாராய கடையை திறந்து வச்சுக்கிட்டு கல்லை வந்து தடை செஞ்சிருக்கு. தேர்தலில் மாற எல்லாம் தமிழ ஆட்சி அமைப்பான், கல்லுக்கான தடை அங்கே நொறுக்கப்படும். இப்படிப்பட்ட எஸ்ஐ போல இருக்கக்கூடிய, இசக்கி ராஜா போல இருக்கக்கூடிய காவல்துறையோட சட்டை கலட்டப்படும். தென் மாவட்டங்கள் முழுவதும் கொந்தளிச்சு போயிருக்கு. நீங்க உடனடியாக இசக்கி ராஜா மேல நடவடிக்கை எடுக்கணும், கைது நடவடிக்கை எடுக்கணும். இனிமேல் அவருக்கு அந்த காக்கி சட்டையை போட விடக்கூடாது, அவர் போடக்கூடாது. இந்த பணியிட நீக்கங்கிறத அந்த பூச்சாண்டியில் இங்கே காமிக்க கூடாது. பணி நீக்கம், நிரந்தர பணி நீக்கம் பண்ணணும். இனிமே அவர் அந்த காக்கி சட்டையை போடக்கூடாது இந்த தென் மாவட்டத்தில். வந்து பனையில இருந்து ஏறி இறங்கிச்சு. அந்த பயணிகள் இவங்க கொண்டு போகலாம், அடிக்கலாம், என்னன்னாலும் செய்யலாம். களவு செய்தவங்களெல்லாம் விட்டுருக்காங்க. பனையில இருந்து ஒரு மாசம் ஆகுது அந்த பனைச்சிவி. அதுல என்ன சார் பயணி இருக்கும்? அந்த பயணி இல்லாத பையனை எப்படி சூடாலாம்? ஜானா கூதிமகன், குண்டாமை, தேவடியா மகன், தேவடியாளா நாங்க அங்க தேவடியாளா என் காட்டுக்கே வந்து எங்களை அப்படி செய்யலாமா? சொல்லுங்க பாப்போம். சாணா கூதிமவன் அதுக்கு நீ ரெண்டு காலையும் சுட்டுட்டல்ல, இனிமே என் நெஞ்சல சுடியா சத்தாச்சு ஆகட்டும். இனிமே அவன் இருந்து என்னத்துக்கு இறங்கிட்டு வந்தா சாயந்தரம் போலீஸ் வேற போலீஸ் வந்து பக்கத்து பணியெல்லாம் சீவி கொண்டு ஊத்தாங்க பையனிய தூக்கிட்டு போன பிற லாஸ்ட் அடுத்தால போலீஸ் வந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் எங்களோட பக்கத்து பணியெல்லாம் யாருதாங்க? எங்களுக்கு வயலு உள்ள இருக்க பணை, அங்க பக்கத்துல உள்ள பணியெல்லாம் யாருதாங்க? அப்ப என்ன பக்கத்துல உள்ள பணாதி யாருக்குள்ள பணம் தெரிஞ்சாதான் சொல்லலாம். கொலை பண்ணுனா செய்யலாம், ஒரு கற்பழிச்சுட்டு வரேன் அதை செய்யலாம். என் வீட்டுல உறங்குற பிள்ளைய கூட்டிட்டு செய்ய மாட்டாங்க. அதை பிடிக்கிறது அவங்க தேனி கிடையாது, செம்பே கிடையாது. ராஜ மரியாதை மாலை போட்டு வீட்டுல. அனைவருக்கும் வணக்கம். ஆலங்குளம் பக்கத்தில் மருந்தம்புத்தூர்ங்கிற ஊரில் காவல்துறையால் சுடப்பட்டு இன்னைக்கு மணிகண்டன் என்பவர் வந்து மருத்துவமனையில் இருக்கிறார். அதாவது என்ன அப்படின்னா, இந்த நாட்டில் எத்தனையோ வன்கொடுமைகள், எத்தனையோ கொடுமைகள், கஞ்சா பொறுக்கி, எத்தனையோ தெருப்பொறுக்கிகள்லாம் தெருவில் லாந்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு அன்றாடங்காட்சி ஒரு ஏழை விவசாயி பனைத்தொழிலையே மட்டும் நம்பி இருக்கக்கூடிய, பனைத்தொழில் மட்டும்தான் அவருடைய வாழ்வாதாரமாக இருக்குது. அப்படிப்பட்ட பனை தொழிலாளியை வீட்டில் இருக்கிறவர், அவர் பேர் மணிகண்டன், அவர் வீட்டில் இருக்கிறவரை கூட்டிகிட்டு போய் இந்த காவல்துறை என்ன பண்ணியிருக்கு, ஆலங்குளம் காவல்துறை எஸ்ஐயா இருக்கக்கூடிய இசக்கி ராஜா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் இருக்கிறவர் கூட்டிகிட்டு போய் பனைமரத்தில் நீங்கள் கல் இறக்குறீங்களா இல்லையான்னு சொல்லி ஏறி காமிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவங்க ஏறி காமிச்சிருக்காங்க. கடந்த ஒரு மாதம் ஆச்சு நாங்கள் இறக்கி அப்படின்னு சொல்லி எடுத்து காமிக்கிறாங்க. அப்போ எடுக்கும்போது அவர் அதை பற்றி பேசும்போது பக்கத்தில் இருக்கிறவருடைய அவருடைய பையன் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் காட்டில் தானே சார் பண்ணுறோம், நாங்கள் கருப்பட்டிக்கு வேண்டி தான் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது என்னையே நீ எதிர்த்து பேசுறியா தேவடியா மோன அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. முதல்ல வார்த்தை விடுறாரு. அப்போ மேலே இருக்கிறவர் கீழே இறங்கி வந்து ஏன் சார் இப்படி பேசுகிறீங்க வைக்கிறீங்கன்னு சொல்லும்போது பக்கத்தில் ஒரு முதியோர் இருந்திருக்காரு, ஒரு குழந்தை இருந்திருக்கு. இவங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து தேவடியா மோனா, அந்த மோனா, இந்த மோனா அவருடைய சாதியை பற்றி வைக்கும்போது யாருக்கு தான் கோபம் வராது? அப்போ அந்த கோபத்தின் விளைவாக ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் வாய்த்தக்கமாகி அந்த பிரச்சனை பெருசாகுது. பெருசாகும்போது என்ன ஆகுது அப்படின்னு கம்பை எடுத்து அடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. காவல்துறை என்ன பண்ணியிருக்கு, நான் சுட்டேன், நான் என்னை பாதுகாத்துக்கிறதுக்கு வேண்டி நான் சுட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு கேட்டேன்னா, இந்த நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளவோ வன்கொடுமைகள் நடக்குது, எவ்வளவோ கற்பழிப்பு வழக்குகள்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் அப்பமெல்லாம் உங்கள் துப்பாக்கி சுடாதான்னு கேட்குறேன். விளாத்திக்குளம் பக்கத்தில் 12ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு பிள்ளையை கடத்தி கொண்டு போய் கற்பழித்து துண்டு துண்டாக வெட்டி கொண்டுட்டான். ஏன் அப்போ உங்கள் துப்பாக்கி எங்கே போச்சு? தெருவெங்கும் கஞ்சா விற்கிறான். பள்ளிக்கூடம் வரைக்கும் குழந்தைகள் வரைக்கும் கஞ்சா போய்கிட்டு இருக்கு. அந்த கஞ்சா பொறிக்கிறோம் உங்கள் துப்பாக்கி சுடாதான்னு கேட்குறேன். ஒரு நாளைக்கு 2000 லாரி இங்கேருந்து தென்காசி மாவட்டத்திலிருந்து டன் கணக்கில் கல்லை வெட்டி ஏற்றிட்டு போகிறான். எல்லா இடங்கள்லேருந்து வெட்டி ஏற்றி கொண்டு போய்கிட்டு இருக்கான். அவனெல்லாம் நீங்கள் வேடிக்கை பார்க்க தானே செய்கிறீங்க? அவனெல்லாம் உங்கள் துப்பாக்கி சுடாதா? அப்புறம்
மக்களை பாதுகாக்கத்தான் உங்களுக்கு அதிகாரம். உங்களுக்கு இந்த அதிகாரம் யார் கொடுத்தது? மக்களை சுட சொல்லி உங்களுக்கு அதிகாரம் யார் கொடுத்தது? மக்கள்லாம் என்ன தெருவில் வர எப்படி தெரியுது உங்களுக்கு? எப்படி தெரியுதுங்க? அவன் சட்டத்துக்கு புறமா என்ன செஞ்சாலும் கேஸ் போடுங்க, அவனை பிடிச்சி ஸ்டேஷன் கொண்டு போங்க. சுட சொல்லி உங்களுக்கு யார் என்ன உத்தரவு கொடுத்தது? யார்கிட்ட உத்தரவு வாங்கினீங்க? யார்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு நீங்கள் சுடுறீங்க? இப்போ இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? காவல்துறைனா என்ன? மக்களை பாதுகாப்புறதுக்கு தான் காவல்துறை. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. எவனை வேணாலும் சுடலாம், எவனை வேணாலும் கண்டமேனிக்கு வைக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அதை எல்லாரும் சகிச்சுட்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பேசினா திருப்பி பேசத்தான் செய்வேன். எவனாக இருந்தாலும் மானத்தமிழன் கட்டாயம் திருப்பி பேச. நீங்கள் அவனை தேவையமாக சொன்னீங்கன்னா கட்டாயம் உங்களை திருப்பி கேட்பான். அப்படி கேட்டால் தான் அவன் தமிழன். நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம், உங்களுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பேசுறதுக்கெல்லாம் தலையை ஆட்டிட்டு போகிறதுக்கு அப்படி இல்லை. அப்படி யாரும் இல்லை. தப்பு செஞ்சிருந்தா மட்டும்தான் அவன் தலையாட்டிட்டு போவான். நீங்கள் உங்களுக்கு கூட கும்பிடு போட்டிருப்பான். அவன் உண்மையிலேயே தப்பு செய்யலை, அதனால தான் அவன் ஏற்றுன்னு இருக்கான். இந்த அடிப்படை விஷயம் கூட உங்களுக்கு புரியல. அப்போ யாரை வேணாலும் சுடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னா அப்போ மக்கள் என்ன நினைக்கிறீங்க? மக்களை